அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின் இருமுனையால் அச்சுக்கோட்டில் உருவாகும் மின்புலம். அப்படின்னா மின் இருமுனைனா என்னன்னு தெரியணும், மின்புலம்னா என்னன்னு தெரியும். மின் இருமுனைனா என்ன அப்படின்னா, டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ். அதாவது இரு சமமான வேறின மின்துகள்கள் பிரித்து வைக்கப்பட்டுள்ள சிறிய தொலைவு, அதுதான் மின் இருமுனை. அதாவது -q ஒரு மின்துகள் +q ஒரு மின்துகள் ஒரு சிறிய இடைவெளியில் பிரித்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, மின் இருமுனை. மின்புலம்னா என்ன அப்படின்னா, மின்புலம் F/q. ஓரளவு மின்துகள் உணரும் விசை தான் மின்புலம். இந்த மின் இருமுனையில் அந்த அச்சுக்கோட்டில் உருவாகும் மின்புலம் எப்படின்னு பார்க்கலாம். மின் இருமுனைன்னு என்ன முன்னே சொல்லிட்டேன். அதாவது டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ். டூ ஈக்குவல், ஒரு ரெண்டு மின்துகள்கள், ஒன்று -q, இன்னொன்று +q. இரு சமமான வேறின மின்துகள்கள் பிரித்து வைக்கப்பட்டுள்ள சிறிய தொலைவு. அந்த சிறிய தொலைவு, இதுக்கு பேர் தான் என்னது, மின் இருமுனை. இந்த -q புள்ளியில ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த +q புள்ளியை பின்னு எடுத்துக்கலாம். இந்த இருமுனையினுடைய மையப்பகுதி, ரெண்டு மின்துகளுக்கு இடையே உள்ள மையம் தான் என்னது, O. ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள ரெண்டு சார்ஜஸுக்கு சென்டர் பாயிண்ட் தான் O. இந்த ஏலிருந்து O வரைக்கும் இடையே உள்ள தொலைவு A, ஓலிருந்து B வரைக்கும் இடையே உள்ள தொலைவு A. இப்போ மின் இருமுனை திருப்பு திறன் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். மின் துகள்கள் ஏதேனும் ஒரு மின் துகளின் எண் மதிப்பை அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவினால் பெருக்க கிடைப்பது தான் மின் இருமுனை திருப்பு திறன். அதாவது எதனாவது ஒரு சார்ஜே ப்ராடக்ட் ஆஃப் த எனி ஒன் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் P. இதனுடைய மொத்த டிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னா, இதனுடைய மொத்த தொலைவு எவ்வளோ, இதுலேருந்து இது வரைக்கும் A, இதுலேருந்து இது வரைக்கும் A. மொத்த தொலைவு, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2A. மின் இருமுனை திருப்புத்திறன் P is equal to 2QA. அதாவது 2A தொலைவு, எனி ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த சார்ஜஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஒரு சார்ஜ் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவினால் பெருக்க கிடைப்பது தான் எலக்ட்ரிக் டைபோல் மின் இருமுனை திருப்புத்திறன். இதனுடைய ஓலிருந்து அதனுடைய அச்சுக்கோட்டில் நாமளா ஒரு புள்ளி எடுத்துக்கலாம். அந்த புள்ளி தான் என்னது, C. அந்த புள்ளி தான் என்னது, C. அதனுடைய மையம் ஓலிருந்து C வரைக்கும் இந்த தொலைவை ஃபர்ஸ்ட் BC இணைச்சிடலாம். இதனுடைய மையப்பகுதி ஓலிருந்து C வரைக்கும் இருக்கிற தொலைவு என்னன்னு பார்த்தோம்னா R. ஓலிருந்து C வரைக்கும் இடையே உள்ள தொலைவு என்னது, R. அதாவது இதுக்கு அச்சுக்கோட்டில் ஃபைனல் டிஸ்டன்ஸ் நாமளே ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு. அதனுடைய தொலைவு தான் என்னது, R. இந்த இடத்துல +q -q ரெண்டு மின்துகள் இருக்குது. இந்த இடத்துல எந்த சைடு மின்புலம் செயல்படுதுன்னு கண்டுபிடிக்கணும். மின்புலத்துக்கான ஃபார்முலா E vector is equal to 1/4πε0 q/r². இந்த இடத்துல R என்னது, தொலைவு. இந்த +q மின்துகள் இருந்து இந்த C என்ற தொலைவு -q மின்துகள் இருந்து C என்ற தொலைவை கம்பேர் பண்ணும்போது இந்த தொலைவு ரொம்ப தொலைவு கம்மி. தொலைவு கம்மி அப்படின்னா அதனுடைய மின்புலம் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். இந்த +q-க்கான மின்புலம் என்ன திசையில் செயல்படுது அப்படின்னா, ப்ளஸ்ஸாக இருந்தால் மின்புலம் வெளிநோக்கி திசையிலையும், எதிர்மின்துகள் மைனஸாக நெகட்டிவாக இருந்தால் உள்நோக்கி திசையிலும் மின்புலம் செயல்படும் பார்த்தோம். இந்த +q-க்கு அதனுடைய மின்புலமானது வெளிநோக்கி திசையில் செயல்படுது. அதுவே இந்த -q-க்கு மின்புலமானது உள்நோக்கிய திசையில் செயல்படுது. இந்த +q-க்கும் -q-க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த +q-லிருந்து C வரைக்கும் தொலைவு தேவை, -q-லிருந்து C வரைக்கும் தொலைவு தேவை. இந்த இடத்துல எதுலேருந்து எது வரைக்கும், B-லிருந்து C வரைக்கும், B-லிருந்து C வரைக்கும் உள்ள தொலைவு தேவை. நமக்கு ஆனால் ஓலிருந்து C வரைக்கும் இடையே உள்ள தொலைவு 6ன்னு தெரியும். இந்த ஓலிருந்து B வரைக்கும் இடையே உள்ள தொலைவு 7 தெரியும். ஆனால் நமக்கு எதுலேருந்து எது வரைக்கும் தான் தேவை, B-லிருந்து C வரைக்கும் தேவைன்னும் போது அதோட என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த ஏன்ற தொலைவு, இந்த ஓபின்ற தொலைவு அதிகமாக இருக்குது. இந்த மொத்த தொலைவில் இந்த தொலைவை கழிச்சிட்டோம் அப்படின்னா BC-னுடைய தொலைவு கண்டுபிடிச்சிடலாம். மொத்த தொலைவு 6லிருந்து இந்த தொலைவு A கழிச்சிட்டா போதும். அதுதான் +q மின்துகள் இருந்து C புள்ளி வரைக்கும் இடையே உள்ள தொலைவு. அதே மாதிரி இப்போ -q-லிருந்து C வரைக்கும், -q-லிருந்து
சி வரைக்கும் இடையே உள்ள தொலைவு மைனஸ் கியூலேருந்து சி வரைக்கும் இடையே உள்ள தொலைவுனா அப்போ ஓலிருந்து இது வரைக்கும் தொலைவு ஆர். அப்போ அதோட என்ன அதிகமாக இருக்குது ஏன்ற தொலைவு. அப்போ ஆர் ப்ளஸ் ஏ தான் வந்து மைனஸ் கியூன்ற மின்துகளில் இருந்து சி வரைக்கும் இடையே உள்ள தொலைவு. இப்போ பாருங்க, அப்போ ப்ளஸ் கியூன்ற மின்துகள் வந்து சின்ற புள்ளிக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால அப்போ மொத்த மின்புலம் வந்து எதற்கு அதிகமாக இருக்கும், மைனஸ் கியூவை கம்பேர் பண்ணும்போது ப்ளஸ் கியூவுக்கு அதனுடைய மின்புலத்தினுடைய மதிப்பு, இதனுடைய மின்புலத்தினுடைய மதிப்பு என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மின்புலத்தின மதிப்பு ப்ளஸ் கியூவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அப்போ மொத்த மின்புலம் என்ன திசையில் செயல்படும், அப்போ மொத்த மின்புலம் வந்து இந்த திசையில் அதிக செயல்படும். அப்போ இதுக்கு தனித்தனியாக மின்புலம் கணக்கிடலாம். ஃபர்ஸ்ட் எது கணக்கிடலாம் அப்படின்னா ப்ளஸ் கியூன்ற மின்புலத்துக்கு ப்ளஸ் கியூன்ற மின்துகளுக்கு மின்புலம் கணக்கிடலாம். E plus equal to 1 divided by 4 pi epsilon naught Q divided by இதனுடைய தொலைவு என்னன்னு பாருங்க. இப்போ இங்கே R வந்து தொலைவு. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் இடையே உள்ள தொலைவு B இலிருந்து C வரைக்கும் இடையே உள்ள தொலைவு என்னது, R minus A the whole square. அப்போ என்ன வழியாக அதனுடைய செயல்படுது மின்புலம், BC வழியாக, BC வழியாக செயல்படுது. அப்போ மைனஸ் கியூலிருந்து ப்ளஸ் கியூ நோக்கி திசையில் செயல்படுறதா மின்னிருமுனை திருப்பு தானே இந்த திசையில் செயல்படுது. அப்போ மைனஸ் கியூவிலிருந்து ப்ளஸ் கியூவை நோக்கி மின்புலம், மைனஸ் கியூவிலிருந்து ப்ளஸ் கியூவை நோக்கி அதனுடைய திருப்புத்திறன் செயல்படுது அப்படின்னா அதனுடைய ஓரளவு வெக்டர்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து என்னது, பி கேப். அப்போ இ பிளஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் கியூ டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பி கேப். பிளஸ் கியூ மின்துகளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ என்ன மின்துகளுக்கு மைனஸ் கியூன்ற மின்துகள் எங்க ஏன்ற பாயிண்ட்ல மைனஸ் கியூ ஏன்ற புள்ளியில இதுக்கான மின்புலம் கண்டுபிடிக்கலாம். அப்போ இ மைனஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் கியூ டிவைடட் பை இதனுடைய தொலைவு ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பி கேப், ஆர் பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பி கேப். அப்போ மொத்த மின்புலம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்த மின்புலம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மேற்பொருந்துதல் தத்துவத்தை பயன்படுத்தி மொத்த மின்புலம் கண்டுபிடிக்கலாம். அதுதான் இ டோட்டல் ஈக்குவல் டு இ பிளஸ் வெக்டர் பிளஸ் இ மைனஸ் வெக்டர். அப்போ இந்த இடத்துல இ பிளஸ் வெக்டரோட வேல்யூ 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் கியூ டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பி கேப் பிளஸ் மைனஸ் மின்துகளுக்கு மைனஸ் மின்துகளுக்கு மைனஸ் கியூ வரும். அப்போ பிளஸ் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் மைனஸ் கியூ டிவைடட் பை 4 ஆர் ஸ்கொயர் பி கேப். இப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது, கியூ பொதுவாக இருக்குது, 4 பை எப்சிலான் நாட் பொதுவாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸ் இங்கே போட்டுக்கலாம், 1 டிவைடட் பை r plus a the whole square p cap. அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ e total is equal to q divided by 4 pi epsilon naught. அப்போ இது வந்து இங்கே வந்துடும், இது வந்து இங்கே வந்துடும், r plus a the whole square minus of r minus a the whole square. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் நேராக மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே r minus a r plus a, அப்போ r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் எழுதலாம். அப்போ r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், மேலே என்ன இருக்குது, ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஸ்கொயர் டிவைடட் பை p கேப். அப்போ q டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் a plus b ஃபார்முலா போட்டோம்னா r ஸ்கொயர் plus a square plus 2ra எழுதலாம், மைனஸ் இதுக்கு ஃபார்முலா போடும்போது r ஸ்கொயர் plus a ஸ்கொயர் மைனஸ் 2ra எழுதலாம், டிவைடட் பை r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் the whole ஸ்கொயர். அப்போ q டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் r ஸ்கொயர் plus a ஸ்கொயர் plus 2ra. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2ra
divided by r square minus a square the whole square. அப்போ ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ q divided by 4 pi epsilon naught. அப்போ இங்கே 2RA இங்கே 2RA, அப்போ மொத்தம் 4RA divided by இந்த இடத்துல r கம்பேர் பண்ணும்போது a னுடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இங்க r னுடைய தொலைவை கம்பேர் பண்ணும்போது a னுடைய தொலைவு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இந்த a ன்ற மதிப்பு என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா more or less equal to r ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அப்போ r ஸ்கொயர் the whole ஸ்கொயர். அப்போ q divided by 4 pi epsilon naught. இப்போ 4RA divided by r power 4. இங்க 4 r இருக்குது, இங்க ஒரு r கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இங்க 3 ஆயிடும். அப்போ q divided by 4 pi epsilon naught 4a divided by r cube. அப்போ இந்த இடத்துல இந்த 4a எப்படி பிரிக்கலாம்னா 2 பெருக்கல் 2 qa divided by 4 pi epsilon naught r cube. அப்போ இந்த 2 QA தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மின் இருமுனை திருப்புத்திறன் எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட். அப்போ P vector is equal to 2QA into P cap. அப்போ இந்த இடத்துல 2P vector divided by 4 pi epsilon naught r cube. இதான் வந்து மொத்த மின்புலத்துக்கான சமன்பாடு. அப்போ இந்த இடத்துல மின்புலம் வந்து எதில் வருது? ப்ளஸில் வருது. அப்போ அந்த மின்புலமானது திருப்புத்திறன் மின் இருமுனை திருப்புத்திறன் திசையிலே செயல்படுது. அப்போ எந்த திசையில்? BC திசையிலே வந்து அதனுடைய மின்புலம் செயல்படுது. நன்றி.